வரதராஜபுரம் மற்றும் எருமையூரில் வெள்ள பாதிப்பு நிகழாமல் தடுக்க அவசர நடவடிக்கை தேவை. ஊர் பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை. சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் வரதராஜபுரம் மற்றும் எருமையூர் சார்ந்த மக்கள் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது அவர்கள் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: சென்னை பெருநகர மேம்பாட்டு வாரியத்தின் கீழ் சென்னை பெருநகரின் ஒரு அங்கமாக தாம்பரத்திலிருந்து வெறும் 3 முதல் 4 கிலோமீட்டர் தூரத்திற்குள் அமைந்துள்ள வரதராஜபுரம் மற்றும் எருமையூர் என்ற 2 கிராமங்களில் வசிக்கும் மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் மழைக்காலத்தின் போது வெள்ள பாதிப்பையும் ஒழுங்குமுறைப்படுத்தப்படாத நில மேம்பாட்டு நடவடிக்கைகளினால் கடும் சிரமத்தை எதிர்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பாக அதிகாரிகளுக்கு பல முறை வேண்டுகோள்களும் மனுக்களும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிற போதிலும் கூட தொடர்ந்து மோசமாகி வரும் சூழ்நிலைக்கு நல்ல தீர்வு காண உருப்படியான எந்த நடவடிக்கைகளும் இதுவரை எடுக்கப்படவில்லை என்பது வருந்தத்தக்கது. இந்த கிராமத்தில் வசிக்கும் நூற்றுக்கணக்கான குடும்பங்களின் பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதாரத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக இப்பிரச்சனைகள் இருந்து வருகின்றன. மாநிலம் எங்கிலும் வெள்ள பாதிப்பை தடுக்கும் நடவடிக்கைகளுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னுரிமை அளித்து வரும் நிலையில் மாநிலத்தின் தலைநகரான சென்னையில் இந்த பிரச்சனை தீர்வு காணப்படாமல் விடப்பட்டிருப்பது வியப்பையும் வருத்தத்தையும் அளிக்கிறது. உரிய நடவடிக்கைகளின் மூலம் பேராபத்து நிகழாமல் தடுக்கக்கூடிய இப்பிரச்சனைக்கு துரித நடவடிக்கைகளை அரசும் உள்ளாட்சி அமைப்புகளும் எடுக்க வேண்டும் என்று குடியிருப்பாளர்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டுள்ளனர். வெள்ள நீர் பாதிப்பிலிருந்து குடிமக்களை பாதுகாக்கின்ற கடமையும் பொறுப்பும் அரசுக்கு இருப்பதை இத்தருணத்தில் சுட்டிக்காட்ட நாங்கள் விரும்புகிறோம் என்று தெரிவித்தனர். வணக்கம். நாங்கள் வரதராஜபுரம் வில்லேஜிலிருந்து வந்து எங்களுடைய குறைகளை உங்களிடம் சொல்லி அதை அரசாங்கத்திடம் கொண்டு சேர்ப்பதற்காக வந்திருக்கிறோம். எங்கள் வரதராஜபுரம் வில்லேஜில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, மழைக்காலங்களில் அடையார் ரிவர் உடைச்சி தண்ணி உள்ளே வந்துடுது. ஸோ அந்த ஆறு உடைக்காமல் இருப்பதற்காக ரீடைன்ட் வால், காங்கிரீட் வால் ஒரு 30% கட்டியிருக்காங்க. பேலன்ஸையும் கட்டி தரணும். ஒன்று. ரெண்டாவது நகருக்குள்ளே வர்ற தண்ணி வெளியேறுவதற்கு கால்வாய் இல்லை. 400 அடி ரோடு கீழே முறையாக தண்ணீர் வடிவதற்கு தேவையான கல்வெட்டு அமைத்து தண்ணி போவதற்கு வழிவகை செய்ய வேண்டும். 2. மூன்றாவதாக வரதராஜபுரம் வில்லேஜில் இப்போது புதிதாக அமைக்கப்பட்ட லேஅவுட்டில் பழைய ஏற்கனவே ஓடிக்கொண்டிருந்த கால்வாய்களை மூடிவிட்டதால் இனி கால்வாயில் தண்ணி போகாமல் அந்த நகரில் மேலும் தண்ணி அதிகமாகி நகர் மூழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அதனால் அந்த லேஅவுட்டில் ஏற்கனவே ஓடிக்கொண்டிருந்த அந்த கால்வாய்களை மீண்டும் சரி செய்து கொடுத்து அந்த கால்வாயில் உள்ள தண்ணி கிஷ்கிந்தா தாம்பரம் மெயின் ரோடு வழியாக 400 அடி ரோடை தாண்டி போவதற்கு வழி செய்து கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால் மட்டும்தான் வரதராஜபுரம் வில்லேஜில் மீண்டும் தண்ணீர் பிரச்சனை இல்லாமல் நாங்கள் சந்தோஷமாக வாழ முடியும். தண்ணீர் வந்தால் வடிவதற்கு குறைந்தது 7 நாட்கள் ஆகிவிடுகிறது. மொத்த மக்களும் 7 நாட்களும் குடிப்பதற்கு தண்ணி இல்லாமல், கரண்ட் இல்லாமல், மின்சாரம் இல்லாமல் மிகவும் அவதிக்குள்ளாகி வருடம் இதுவே பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் வரதராஜபுரம் மக்கள் அனைவரும் நன்றாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் தயவுசெய்து எங்களுடைய இந்த 4 கோரிக்கையும் அரசாங்கத்திடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். சொல்லுங்கள். தண்ணி இங்கே லாக் ஆகி இந்த வரதராஜபுரம் இது ஓல்டு வில்லேஜ் இது மேலே இது மொத்தமாக முழுகி போகிறாங்க. நெக்ஸ்ட் இது அந்த லேஅவுட்டோட கூகுள் மேப் அந்த லேஅவுட் போனால் பிப்ரவரியில் எடுத்தது. இப்போ அந்த லேஅவுட்டோட கரண்ட் பொசிஷன் 96 ஏக்கரில் இந்த லேஅவுட் உண்டு. 970 மீட்டருக்கு மண்ணு போட்டிருக்கு. அந்த காவா எதுவுமே காணாமல் போயிருக்கு. இந்த லேஅவுட்டோட வேற ஒரு பிக்சர். இது ஒரு சின்ன ஒரு வீடியோ. அது ஒரு இப்போ காவா எப்படி போயிருக்குன்னு இதை தெரிய வைக்கணும்ல. லெஃப்ட் சைட்ல காவா இருந்தது, ரைட் சைட்ல காவா கிடையாது. காவா மொத்தமா மூடி போயாச்சு. இதே மாதிரி 11 காவா மூடி போயாச்சு. இந்த வழியா தான் தண்ணி அந்த சைடுக்கு போயிட்டே இருக்குது. இப்போ அது கிடையாது. இப்போ இந்த தண்ணி ஊருக்குள்ள போய் மாட்டி ஊரு மொத்தமா முழுங்கி போகுது. இது போன வருஷம் வெள்ளம் பாதிச்சதுக்கு அப்புறம் எடுத்த ஒரு போட்டோ, அவுட்டர் ரிங் ரோட்ல இருந்து எடுத்த ஒரு போட்டோ.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.